திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சிறைமலை மீட்கனா நம் காமதேகமான இந்த தூள தேகத்துக்குள்ள நம்ம மனசு சிறைப்பட்டு இருக்கு. புண்ணியமான வணங்க 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 இது ஞான கல்வி. ஞானிகள் நாமத்தை சொன்னீங்க இல்லையா, 131 மகான் நாமத்தை, அதுதான் ஞான கல்வி. அப்போ தொடர்ந்து அந்த பூஜையை நம்ம அதிகாலையில் எழுந்து கருத்தலில் ஊதினி ஞான தலைவனை நண்ணுவதன்றே நாங்கள். நம்ம அந்த பிரம்மமுகத்தில் ஏந்து காலை கடனை முடிச்சுட்டு அந்த சித்தம் போட்டி தொகுப்பை நம்ம படித்தோம்னா நம்மளுடைய கசனைகள் நீங்கி, நம்மளுடைய துன்பங்கள் நீங்கி, நம்ம யாரு எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன நம்ம வேலை, என்ன செய்ய போகிறோம், நம்ம நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், உண்மை பொருள் தெரியாமல் மாயையில் இருக்குன்று நமக்கு அழகாக விளக்கிடுவாங்க. அந்த துவக்க பாடலில் திருமூலர் அழகாக கொடுத்துருப்பாரு. அந்த 4 பாடலில் திருவடி ஞானமே சித்தி முத்தியே, இதை எங்களுக்கு போதித்து கொடுத்தவர் குருநாதர் ஆறுமுக அரங்க மகாஜேசிங்க சுவாமிகள். நான் அங்கே போகிறதுக்கு எனக்கு வழிகாட்டினவர் ஆசான் பட்டினத்தர் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன். அப்போ என்ன நானே கேட்பேன், ஏன்னா நான் 48 நாள் நல்லா அழகாக மாலை போட்டு இருக்கேடா, அதுக்கப்புறம் ஏன்டா வேதாளம் திருப்பம் முருகமரம் ஏறுது, அதில் வேறு நான் இந்த சினிமா ஃபீல்டர்னா ஸ்டண்ட்டில் வேறு நான் ரொம்ப ஸ்டண்ட்டு முடிஞ்சோன்னா டயர்ட் ஆகிடும். அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திரம் போட்டு வேலை உட்காந்து கிடப்பேன். ஸோ எனக்குள்ளே என்னன்னா என் மனசுக்குள்ளே நம்ம எந்த ஒரு இதுவும் இந்த அந்த 48 நாள் நம்ம இதே மாதிரி இருக்க முடியாதா, இது மாலை போட்டுன்னு வேச்சு கட்டின்னு வேஷம் இருக்கணுமா அப்படின்னு தேடுதல் எனக்குள்ளே வரும்போது தான் 2000 தான் நான் பட்டினத்தார்கிட்டே வரேன். அது வரைக்கும் புண்ணியபலம் இல்லாமல் இந்த மண்ணை மெரிக்க முடியாது. அதான் நான் 1976 கிராஸ் ரோடுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு வாய்ப்பு எப்போ வருது, 98, 99, 2000 தான் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இங்கே நான் இந்த வேண்டுகோள் வச்சு பட்டினத்தார் ஆசைப்படும் போது ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நம்ம முன்னாடி வந்தார் பாருங்க பத்மநாபரையர், அவங்க வாரம் இந்த போட்டி தொகுப்பு படிப்பாங்க. நான் போட்டி தொகுப்பு படிச்சுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடுவேன். அப்படி தான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் எனக்கு ஒரு லிங்க் கிடைச்சி அதுலேருந்து பார்த்தோன்னா நான் அங்கே உள்ளே போனோம். அவங்க சன்மார்க்க அந்த வழிபாடு நல்லா இருக்கு, அதுக்கு உள்ளே போனோன்னு நினச்சேன். ஆனால் நான் தின்றது கறி, பேசுறது போய் பண்ணுறது கொலை, அவங்க வழி விடுவாங்களா? அவங்கள வணங்கணும்னா முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா 4 வழிமுறை தான். சன்மார்க்க வழிமுறைனா 4 வழிமுறை தான். இதை கடைப்பிடிக்கிறதுக்கு எனக்கு 12 வருஷம் ஆச்சு. 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, குறைஞ்சபட்சம் 12 ஆண்டுகள் ஆச்சு. எங்களாசம் காட்டிய வழி என்னன்னா உயிர்கொலை தவிர்த்து, புலால் மறுத்து, காலை மாலை முடிஞ்ச நள்ளிரவு ஞானிகள் நாமத்தை சொல்லிக்கொண்டு மாதம் 20க்கு அன்னதானம். இந்த 4 வழிமுறை கடைபிடித்து எனக்கு 12 ஆண்டுகள் ஆச்சு. ஸோ ஆசான நடுவில் 2007 பார்க்கறது அந்த குடும்பம் திரு பத்மநாபன் ஐயர் அவ்வளோதான். ஸோ நம்ம இறைநிலை அடையணும்னா நம்ம எதுக்காக பிறந்த நமக்கு தெரியாது, எதுக்காக சாப்பிடணும்னு தெரியாது, எதுக்காக பிறந்தோம் விரும்பிய பிறந்தோம். யாரை கேட்டால் யாரும் விரும்பி பிறந்துட மாட்டோம், யாரை கேட்டீங்கனாலும் விரும்பி சாக போகிறதும் கிடையாது. ஸோ இதை எல்லாம் போனால் ஞானிகள் அழகாக சொல்லுவாங்க, நாட்டம் என்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு. அந்த சத்குருனா யாரை நம்புங்க நீங்க? அதாவது பற்றறுத்த பட்டினத்தார வணங்கினா தானே உங்களுக்கு உண்மை பொருள் தெரியும். அவங்க பார்க்காத செல்வமா? ராஜாவுக்கே கடன் கொடுத்தவங்க பட்டினத்தாரு. அவருக்கே பத்திரகிரியார் ஊருக்கு போகும்போது ஒரு கல் திருடன் பிளான் பண்ணி போறாங்க. போகும்போது ஒரு பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு அந்த பிள்ளையார் கோயிலில் வேண்டுகோள் பண்ணி நாங்கள் மாதிரி ராஜா வீட்டுக்கு கொள்ளடிக்க போகிறோம், யாருக்கிட்டே மாட்டாத நாங்கள் வரணும், இதான் எங்களை காப்பாற்றணுன்ட்டு நேரம் பண்ணாங்க. ராஜா வீட்டில் அதே மாதிரி பத்திரிக்கிறாரு அரண்மனையில் கொள்ளைச்சிட்டு நேராக வந்தாங்க. அந்த பிள்ளையார் மலை இந்த உங்களுக்கு சார் இவருடைய பங்குன்னு தூக்கி போட்டாங்க பாரு. அந்த கோயிலில் படுத்திருந்த பட்டினத்தார் கழுத்தில் விழுந்தது அந்த மாலை. ஒரு மாலை பார்த்தோன்னா அவர் பட்டினத்தார் குச்சிமை கேட்குறாங்க, யார் நீ கல்வனா, நீ யாரு அப்படின்னா. அதை தான் நானும் ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன், நான் யாருன்னு எனக்குள்ள கேட்டுருக்கேன்ற ஆசான். இந்த மாதிரி சோதனைகள் ஆசான் பட்டினத்தாருக்கு வராத சோதனையா? என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே நின் செயலே என்று உணர பெற்றேன். ஒரு கல்மரத்தை ஏற்றி இதில் ஏற்றுறாங்க, இந்த கல்மரம் அது ஏற்கனவே செத்து போன முறை, நீ நாளை சாவ போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும்னா ஞானிகள் திருவடியை பற்றாமல் நமக்கு உண்மை பொருள் தெரியாது.
அப்போ அந்த சுத்த சைவ நெறிமுறைக்குள்ள வந்தாதான் நமக்கு உண்மை பொருள் தெரிய வரும். இதுக்குள்ள வரணும் அவ்வளவு சீக்கிரம் வராது. நம் செய்த வினை போட்டு சுத்தி வாடே இருக்கும். இதுக்கு என்னடானா புண்ணிய பலம் தான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஞானிகள் எல்லாம் சொல்றது என்னடானா, ஆசான் சிவவாய்க்கர் சொல்லுவார், ஓடி இட்ட பிச்சையும் புகழ்ந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து நிக்கிறான்ற. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ கீழே தனிக்காக விடும்போது உன்னை தாங்கி நிக்கிறது நீ செய்த தர்மம்ன்றாங்க. அதே ஔவையார் சொன்னதை நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொன்னாப்ப, தானமும் தவமும் தான் செய்வான் ஆகினில் வானவர் நாடும் படித்திருந்துருமே. மீண்டும் மீண்டும் நீ இன்னொரு கருவறைக்கு போற இல்ல, இந்த மனித பிறவில தான் இந்த பிறப்பை வெல்ல முடியும். அதுக்குதான் சிவபெருமான் இருக்கு. அங்க போறதுக்கு என்ன வழி? யார் அதெல்லாம் கற்றவன் திருவடியை பற்றாம நமக்கு உண்மை பொருள் தெரியாது. இந்த சத்குரு பாதத்தை நம்பி அவங்கள திருவடியை தினமும் நம்ம பூஜை செஞ்சோம்னா அழகா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சிறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார். மூணாவது பிராணிகள் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பேரிழந்தாரே. இந்த சிறுதற்கரிய பிறவி இந்த மனித பிறவி எந்த ஜீவராசியும் கிடையாதுங்க. மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு, ஜென்மத்தை கடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மனித பிறவிக்கு மட்டுமே இருக்கு. இதைதான் திரும்ப சொல்லுவாரு இன்னொரு பாடல் இல்ல, நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்று நின்ற மறைப்பொருள் சொல்லு ஊன் பற்று நின்ற உணர் ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுத்தான் என்ன. நான் பெற்ற இன்பம் என்ன எல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் நின்று எங்க சந்தோஷமா இருக்கிறதுல 4 பேர் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நீ சாப்பிடு அப்படின்னு ஜாலியாக சொல்றேன். அது கிடையாது. மரணமில்லா பெருவாள் நான் பெற்றிருக்கேன்பா. அந்த மரணமில்லா பெருவாள் இந்த மண்ணில் பிறந்த மனிதர் ஆகிய உங்க அத்தனை பேருக்குமே இருக்கிறான். வான் நெறிமுறைக்குள்ள வந்தாதான் நமக்கு உண்மை பொருள் தெரிய வரும். இதுக்குள்ள வரணும் அவ்வளவு சீக்கிரம் வராது. நம் செய்த வினை போட்டு சுத்தி வாடே இருக்கும். இதுக்கு என்னடானா புண்ணிய பலம் தான். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஞானிகள் எல்லாம் சொல்றது என்னடானா, ஆசான் சிவவாய்க்கர் சொல்லுவார், ஓடி இட்ட பிச்சையும் புகழ்ந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து நிக்கிறான்ற. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ கீழே தனிக்காக விடும்போது உன்னை தாங்கி நிக்கிறது நீ செய்த தர்மம்ன்றாங்க. அதே ஔவையார் சொன்னதை நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொன்னாப்ப, தானமும் தவமும் தான் செய்வான் ஆகினில் வானவர் நாடும் படித்திருந்துருமே. மீண்டும் மீண்டும் நீ இன்னொரு கருவறைக்கு போற இல்ல, இந்த மனித பிறவில தான் இந்த பிறப்பை வெல்ல முடியும். அதுக்குதான் சிவபெருமான் இருக்கு. அங்க போறதுக்கு என்ன வழி? யார் அதெல்லாம் கற்றவன் திருவடியை பற்றாம நமக்கு உண்மை பொருள் தெரியாது. இந்த சத்குரு பாதத்தை நம்பி அவங்கள திருவடியை தினமும் நம்ம பூஜை செஞ்சோம்னா அழகா சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சிறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார். மூணாவது பிராணிகள் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பேரிழந்தாரே. இந்த சிறுதற்கரிய பிறவி இந்த மனித பிறவி எந்த ஜீவராசியும் கிடையாதுங்க. மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு, ஜென்மத்தை கடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த மனித பிறவிக்கு மட்டுமே இருக்கு. இதைதான் திரும்ப சொல்லுவாரு இன்னொரு பாடல் இல்ல, நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்று நின்ற மறைப்பொருள் சொல்லு ஊன் பற்று நின்ற உணர் ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுத்தான் என்ன. நான் பெற்ற இன்பம் என்ன எல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் நின்று எங்க சந்தோஷமா இருக்கிறதுல 4 பேர் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நீ சாப்பிடு அப்படின்னு ஜாலியாக சொல்றேன். அது கிடையாது. மரணமில்லா பெருவாள் நான் பெற்றிருக்கேன்பா. அந்த மரணமில்லா பெருவாள் இந்த மண்ணில் பிறந்த மனிதர் ஆகிய உங்க அத்தனை பேருக்குமே இருக்கிறாங்க. வான் பற்றி நின்ற அந்த மறைப்பொருள் சொல்லி அந்த மீண்டும் மீண்டும் நம்ம இன்னொரு கருவறைக்கு போறோம் இல்லையா, நீ மீண்டும் பிறக்காம வான் பற்றி நின்ற அந்த மர்மமான விஷயத்தை சொல்ற ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம். இந்த உடம்பை பத்தின ரகசியங்கள் நம்ம உடம்பு சாதாரணமா நினைச்சிடும். இந்த உடம்பு ஞானிகள் எப்படின்னா உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லற் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாக்கும் சீவல் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணார் மணி விளக்கு. இந்த உடம்பு கோயிலாக்கிடுவாங்க. நீங்க 131 மகா நாமத்தை சொன்னீங்கல்ல, அப்பவே 131 கோயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்க. இது ஞான கல்வி. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நான் கற்றவன் திருவடியை பற்றதுனால எனக்கு உலக கல்வியே தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் மகாநதி சினிமாவில் போய் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடையாது. கேட்ட ஞானம் அது 2 ஆசனால கேட்டு அப்படியே பேசுவேன். ஆனா 2012 அப்புறம் ஞானிகள் திருவடியை பற்றி அந்த போட்டிட்டு படிச்ச இது ஞான கல்வி. இந்த ஞான கல்வியை பயின்று வந்ததுனால இந்த உலக கல்வி எனக்கு புத்திரங்க நான் இப்ப 40 பக்கம்னாலும் பார்த்து புரட்டுறேன்.
கற்றவன் திருவடியை பற்றதுனால அவங்க என்னெல்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் நமக்கு வரும். யாராலும் வெல்ல முடியாத ஒன்றை வென்றவன் திருவடியை பற்றலாம். பட்டினத்தார் சாமி சாதாரண நினைக்காதீங்க. காமத்தை வென்றவர்கள், கோபத்தை வென்றவர்கள், அது யமனை வெண்ண மாதிரி மூணாங்க. ஞானிகள் எல்லாமே அந்த 131 மகான்கள் 9 கோடி ஞானிகள் இருக்காங்க. இதுக்குள்ள போறதுக்கு என்ன, நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். நமக்கு சோதனை வரதான் செய்ய, இந்த சோதனை கிடையாது, நம்ம செஞ்ச சோதனை தான் நமக்கு நோயாகவும் நொடியாகவும் பல பிரச்சனைகளா வருவதெல்லாம். ஆனா ஞானிகள் வரும்போது அந்த நிதானம் இருக்கும். சாந்தமில்லதான் சோக்கியதான். நீங்க சைவத்துக்குள்ள வந்தாதான் அந்த நிதானம் வரும். அந்த நிதானம் வந்தாதான் எப்படி செய்யலான்ற பொறுமை வரும். அந்த பொறுமை வந்தா புண்ணியவானுடைய ஆசையை கிடைக்கும். அதுக்குதான் எனக்கு 12 வருஷம் ஆச்சு விடாமுயற்சி. நம்ம அதாவது நான் சொல்ல வள்ளுவ பெருமான் சொல்றாங்க, தன்பூன் பெருக்கற்கு தன்பூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனாலும் அருள். தன்னுடைய உடம்பு திடமா வளமா இருக்கிறதுக்காக இவன் விரும்பி ஒரு உயிரை கொண்டு அதனுடைய மாமிசத்தை உண்ணுவான். எங்கனாலும் அருள். இவனுக்கு எப்படி இரண்டு அருள் கிடைக்கின்ற ஆசான் வள்ளுவ பெருமான் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எங்க சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிறர் மகிழும்படி பேசுறது, பிறர் மனம் புண்படாமல் பேசுறது தான் எங்களை ஆசான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். உண்மை பொருள் சொல்ல ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஞானியை திருவடி பற்றுவது என்றால் இதை கடைபிடிக்கணும், இதை கடைபிடிச்சு தான் பண்ணணும். ஆனா இவங்களுடைய நாமத்தை சொல்லும் போது நிச்சயமாக உங்களுக்கு சத்தியமாக வாழ்க்கையில நல்லா இருக்கு. நான் முன்னாடி இருந்து மகானே சங்கர் கேட்டுப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நானா இப்படி பேசுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். கற்றவன் திருவடியை பற்றதுனால என் ஆசானுடைய ஆசையினால, அதாவது திருச்சி ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்க குருநாதருடைய ஆசையினால எனக்கு சிலதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒன்றும் போட்டி தொகுப்பு சொல்வோம், தர்மம் பண்ணோம். எங்கள் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் இருக்க 19ஆம் வயசுலேருந்து கிருஷ்ணமூர்த்திலேருந்து முருகவேலேருந்து எல்லாமே புண்ணியம். இன்னும் நிறைய பேர் வெளியே இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நமக்கு அதாவது எப்படி நான் குரலே சொல்லுவாங்க பாருங்க, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரிவார் நிற்கும், எண்ணினில் பாவிகள் எம்மிரி ஈசனை நன்னறியாமல் நடுவுகின்றார் என்றார். யார் ஒருத்தர் தர்மம் தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவையார்ல இருந்து எல்லாமே புண்ணியம் தான், தர்மத்தை தான் பண்ண சொல்றாங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களால முடிஞ்சது மாசம் 2 பேருக்கு தர்மம் பண்ணுங்க. அசன் பட்டினத்தார சொல்றாரு, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று செல்வம் எல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம் பார், நல்ல அறமும் அன்போடு எப்ப சாத்தியா என்னன்னு நல்ல அன்பும் அறமும் நன்றென்று தாசாக உங்க பாட்டுல வருவாங்க. நாட்டம் என்றே இரு சத்குரு பாதத்தை நம்பு பொம்மல் ஆட்டம் என்றே இரு பொல்லா உடலை. உடம்பு சாதாரண தூளதாங்க. அதாவது ஏதோ ஒன்று தர்மம் நினைச்சோட குத்துருவாங்க. கொஞ்ச நேரம் உங்க மனசு மாறிடும். ஏன் நான் ஞானிகளை வணங்கும் போது உங்களுடைய தெளிவான சிந்தனையும் தெளிவான அறிவும் நமக்கு தெளிவான திருவடி பற்றும் போது அந்த தெளிவான சிந்தனை இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராது. ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்க அன்பர்கள் பார்த்தீங்கன்னு வச்சு எங்க ஆசான் சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராதியா. ஏன்னா நீங்க புண்ணியமா நீங்க பண்ண உங்களுக்கு மலை போல் சோதனை வந்தாலும் அது பனி போல நீங்கிறான். ஆனா நீங்க செஞ்ச கர்மான்னு ஒண்ணு இருக்க இல்லையா, அது வரதான் செய்ய. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஆனா அது கூட தெரியாம நமக்கு மெல்ல 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 தச்சு கரைச்சு கொடுத்துருவாங்க. ஞானிகள் திருவடி பூஜை பண்றதுன்னா அவ்வளவு சீக்கிரம் இல்லை. ஆனா தொடர்ந்து இந்த ஞானிகள் பூஜையை பண்ணி